தமிழ்நாட்டில் உள்ள ராசிபுரத்தில் அனிதா கௌதம்னு 2 பேர் இருக்காங்க. அனிதா அப்பா அம்மா இல்லாத பொண்ணுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பியும் பார்த்துக்கிட்டு அவங்க பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொட்டீன் வாழ்க்கையே வேலை விட்ட வீடு, வீடு விட்ட வேலை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வேலை பக்கத்து ஊர்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு 6:30 மணி 7 மணி ஆகிடுச்சுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. டிக்கெட் எடுக்கும்போது ராசிபுரம் டிக்கெட் எடுத்துட்டாங்க அவங்க ஊருனால. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துலேயே வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து உட்காராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராசிபுரத்துக்கு பக்கத்து ஊரே டிக்கெட் கேட்குறாங்க. டிக்கெட் எடுத்துட்டு கண்டக்டர் கொடுத்துட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோன் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் 2 பேர் தான் வந்துட்டு இருக்கோம், கரெக்டான டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணை இறக்கி விட்ருவோம் அப்படி பேசும்போது இவங்களுக்கு அனிதாவுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு, பயமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ராசிபுரத்தில் வந்து இறங்கிட்டு விறுவிறுன்னு நடக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பக்கத்து ஊர் தான் டிக்கெட் வாங்கணும். அவங்க அனிதா இறங்கின ஊர்லேயே ராசிபுரத்தில் இறங்கி இவங்க பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க. அனிதா என்ன பண்ணுறாங்க, பயத்தில் எப்பயும் ஷார்ட்கட்லாம் போவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பயத்தில் மனித நடமாட்டம் இருக்கிறதுனால சுற்றி ஊரை சுற்றி அப்படி போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாலும் அவங்க தம்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் கூப்பிடலான்னு சொல்லும்போது அவங்க தம்பிக்கு ரிங்கு போக மாட்டேங்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அனிதா பின்னாடி தெரியுமா டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்க அனிதா கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்கும் போது